இளம்பவனமா? சரி சரி. இளம்பவனம்னா கோயில்பட்டி நினைக்கிறேன். கோவில்பட்டி எட்டயபுரம் இடையில் உள்ள இளம்புவனம். கோவில்பட்டி எட்டயபுரம் சாலைக்கு வடக்கு உள்ள பகுதி. சாலை எதுவுமே கிடையாது, நல்ல நடு காட்டுக்குள்ளே இருக்குது. முதல் ஸ்கேன் இங்கே வந்து வடகிழக்கு தென்மேற்கு திசையில் பாறை அமைப்பு இருக்கும். அதனால் கிழக்கு மேற்க முதல் ஸ்கேனு. இது ரெண்டாவது ஸ்கேன். அவங்க விரும்புகிற இடத்துல இது ரெண்டாவது ஸ்கேன். 40 மீட்டர் லென்த்து, 200 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்குது. முதல் ஸ்கேன் அதில் அங்கே ஒரு நிலம், அதில் வடகிழக்கு முனையிலேருந்து பார்த்தோம். அதில் ஒரு பாயிண்ட்டு இடம் கிடச்சிருக்கு. 3 மட்டும் கிடச்சிருக்கு அதில், அந்த பாயிண்டில். முதல் ஸ்கேன்லேயே 3 மட்டம். அதில் 40 அடிக்குள்ளே லேசாக ஈரம். 450 அடி வரைக்கும் பாறை முறிவு இருக்குது அதில். நல்ல கரிசல் பூமி, எங்கேயும் போர் எதுவுமே போடலை. வெர்ஜின் லேண்டு, உள்ளபடியான ரிப்போர்ட் கிடைக்கும். இது இளம்புவனம் எட்டயபுரத்துக்கும் கோவில்பட்டிக்கு இடையில் உள்ள பகுதி. இது 3வது ஸ்கேனு. அதாவது 1வது ஸ்கேன் 40 மீட்டர் முடிஞ்ச இடத்துலேருந்து இது மேற்கு நோக்கி. இது 3வது ஸ்கேன் 40 மீட்டர் லென்த்து, 600 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்குது. 2வது ஸ்கேனு அந்த முதல் ஸ்கேனுக்கு பேரலாக வடக்க மேற்க இருந்து கிழக்கு நோக்கி பார்த்ததில் அதில் ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. ஸோ முதல் ஸ்கேன் பாயிண்ட்டும் 2வது ஸ்கேன் பாயிண்ட்டும் ஒரே சரம், வடக்கத்துக்கு ஒரே சரமாக அமைஞ்சிருக்கு. டீப்பரான பாயிண்ட் அது. அந்த 2ல் முதல் ஸ்கேன் பாயிண்ட்டு தான் பெஸ்ட்டு. அந்த 2ல் ஏதோ ஒரு பாயிண்ட் தான் போடணும், ஏன்னா ஒரே சரத்தில் இருக்கிறதுனால. அது 2 பாயிண்டில் ஒரு பாயிண்ட் தான் போடணும். இது கண்டிப்பாக இந்த இங்கே அமையிற பாயிண்ட்டு வேறு சரமாக இருக்கும். நல்ல கரிசல் பூமி. கொஞ்சம் மழை பெஞ்சாலும் கார் எடுக்க முடியாது. கீழே ஃபுல்லாக அது வண்டி வர்றதுக்கே கஷ்டப்பட்டுச்சு. மண்ணுக்குள்ளே சிக்கிற மாதிரி ஆச்சு. மழை பெஞ்சிட்டுனா அந்த மண்ணெல்லாம் நடக்க முடியாது. களியை ஒட்டிக்கிடும். இடத்தினுடைய தெற்கு ஓரத்தில் கிழக்கு மேற்காக இது 4வது ஸ்கேன். 200 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 3வது ஸ்கேன் முதல் ஸ்கேனுக்கு நேராக மேற்க பார்த்தா அந்த ஸ்கேனில் பாயிண்ட்டு தான் அமையலை. ஸோ இங்கே வந்து நீரோட்டம் வடக்கத்தக்க தான் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. 1வது ஸ்கேன்லேயும் அதுக்கு நேராக வடக்க பார்த்த 2வது ஸ்கேன்லேயும் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. 1வது ஸ்கேனுக்கு நேராக மேற்க பார்த்ததில் பாயிண்ட் அமையலை. இது 1வது ஸ்கேன் 2வது ஸ்கேனுக்கு நேராக தெற்கு கிழக்கு மேற்க ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இதில் பாயிண்ட் அமைய வாய்ப்பு இருக்குது. இது 5வது ஸ்கேன். அதாவது 1வது ஸ்கேனுக்கும் 4வது ஸ்கேனுக்கும் இடையில் தென்கிழக்கு வடமேற்கு திசையை நோக்கி இது 5வது ஸ்கேன் நடக்குது. 4வது ஸ்கேனில் 2 மட்டம் கிடைக்கும். பட் ரொம்ப சுமாராக இருக்குது. ஒரு வீட்டுக்கு தேவையான தண்ணி அளவு தான் இருக்குது. அதனால் இதில் அடையாளம் பண்ணலை. கொஞ்சம் 1வது ஸ்கேனை நோக்கி கொஞ்சம் வந்திருக்கும். 1வது ஸ்கேன் இங்கேருந்து
ஏறக்குறைய 100 மீட்டர் இருக்கும். 100 மீட்டர் தக்க இந்த ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இது 6வது மற்றும் கடைசி ஸ்கேன். மேற்கு ஓரத்தில், மேற்கிருந்து கிழக்கு நோக்கி. 5வது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடையலாம். அது 2 மட்டம், 2 சுமாரான மட்டம், கம்ப்ரஸர் ஓடக்கூடிய பாயிண்ட். அது முதல் 2 ஸ்கேனில் உள்ள பாயிண்ட்டு சப்பு ஓடும். இது 5வது ஸ்கேன் பாயிண்ட்டு கம்ப்ரஸர் தான் ஓடும். 3வதுலேயும் 4வதுலேயும் அடையாளம் வைக்கல. முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு 3 மட்டம் கிடைக்கி. இது நல்ல ஒரு ரிப்போர்ட்டு. 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இது செகண்ட் பெஸ்ட்டு. இது 3வது ஸ்கேனில் அடையாளமே இல்லை. 4வது ஸ்கேன்லேயே 2 மட்டம் வருது, ஆனால் அடையாளம் வைக்கலை. 5வது ஸ்கேனில் இதுக்கெல்லாம் கம்ப்ரஸர் தான் ஓடும். 6வது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் இருக்குது. இது வேறு சரம். மொத்தம் 6 ஸ்கேனில் 1வது ஸ்கேன் பாயிண்ட்டும் 2வது ஸ்கேன் பாயிண்ட்டும் ஃபஸ்ட்டு சாய்ஸு செகண்ட் சாய்ஸு, ஆனால் ரெண்டும் ஒரே சரத்தில் இருக்குது. அதுக்கு அடுத்து போர்வெல் போடணும்னு நினச்சா 6வது ஸ்கேனில் உள்ள பாயிண்ட்டு போர்வெல் போடலாம்.